சுவாமி சரணமையப்பா. நாங்கள் இன்றைக்கி மதுரையிலேருந்து சபரிமலை யாத்திரை கிளம்புறோம். அதுவும் புல்மேடு பாதையில் தான் போகணும்னு கன்னிசாமியோட விருப்பம். நான் அந்த பாதை வழியாக பார்த்ததே இல்லை சாமி. மொபைலில் நிறையா பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் போடுறாங்க. அந்த பாதையில் எங்களை கூப்பிட்டு போனாங்க. வாங்க சாமி போனோம், அதனால் என்ன இருக்குன்ட்டு நாங்களும் ஆன்லைன் டிக்கெட்லாம் ஒரு 4 டிக்கெட் போட்டோம். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா கன்னிசாமிக்கு ஆன்லைன் டிக்கெட் கிடைக்கல. ஒரு வழியாக சரி அப்படின்னு இருமுடிலாம் கட்டிட்டு 12 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது மதுரை அரசமர பிள்ளையார் கோயிலில் கன்னிசாமி வந்து செதற்காயை உடச்சிட்டு கிளம்பலாம் சாமி அப்படின்னு சொன்னேன். அவரும் சூடத்தெல்லாம் பொருத்திட்டு சரணகோஷத்தை போட்டுட்டு சுவாமியே சரணமைப்பான்னு சரணகோஷத்தோட ஒரு காயை உடைச்சாரு. உடைச்சவொடனே அப்பா அவருக்கு ஒரு சந்தோஷம். உடைச்சிட்டு அப்படியே கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பும்போது கரெக்டாக மணி 12 சுவாமி சரணம் ஐயப்பா. அடுத்து நாங்கள் சரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடுவோம் சாமி அப்படின்னு. வாங்க சாமி, நம்ம சாமிங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சாமி, அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, உங்களை கூட்டிகிட்டு நான் தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் ஒரு காயை உடைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சந்தோஷம் சாமி, இப்போதான் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் ஒரு காயை உடைச்சிடுவோம் அப்படின்னாரு. அப்படியே சாமியை பைக்கில் உட்கார வச்சுட்டு நேராக மீனாட்சி அம்மன் கோயிலில் கிழக்கு கோபுர வாசலில் நின்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு காயை உடைச்சேன். சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சரணகோஷம் கேட்டோன்னே பக்கத்தில் காட்ட வர சாமி, என்ன சாமி சபரிமலை யாத்திரையா அப்படின்னாரு. ஆமாம் சாமி. நேரம் இவ்வளோ நேரம் ஆச்சு சாமி அப்படின்னா. இல்லை சாமி, ஒன்று கிளம்பிடுவோம் அப்படின்னா. நேராக கரெக்டாக 2 மணிக்கு பஸ்ஸு அடுத்ததுக்கு கடைசியாக ஒரு பஸ்ஸு 12:45 இருக்குது சாமின்னாங்க. உடனே போய் பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்தவொடனே நம்ம ரமேஷ் சாமி, என்ன சாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னாரு. உடனே சபரி சாமி, ஆமாம் அவருக்கு அதான் வேலை அப்படின்னாப்புல. நம்ம சஞ்சீவி சாமிகளும் ஒரு போஸ்ட் கொடுத்து ரைட்டு அப்படின்னு ஸ்மைலாக சொன்னார். நம்ம கன்னிசாமியோட பேச்சை கேளுங்க. பேர் செல்வா, செல்லூர் செல்வா. நம்ம செல்லூர் செல்வா சாமிக்கு ஒரு போஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் பஸ்ஸில் போய் டிக்கெட் எடுத்தோம் சாமி. மதுரையிலேருந்து குமிளி வர்றதுக்கு வெறும் 110 ரூபா தான் சாமி. சரி ரைட்டு அப்படின்னு குமிளி போய் இறங்கினவனே அப்படியே அந்த பனியில் நின்றவனே எல்லா சாமியும் ஆஹா சாமி ஒரு டீயை போடுவோம் அப்படின்ட்டு ஒரு டீ கடைக்கு வந்தாச்சு. அந்த சாமி எப்பயுமே ரெகுலராக நம்ம அங்கே போனோடனே அந்த சாமிகிட்ட தான் நம்ம டீ சாப்பிடுவோம். வண்டியில் சூப்பராக போட்டுருவாப்புல. அங்கே போய் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு நம்ம செல்லூர் சாமி எல்லா சாமிகளும் ஒரு போஸை கொடுத்தாங்க. எல்லாமே ஒரு தம்பை காமிச்சோடனே சுட சுட ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அங்கிட்டு திரும்பி பார்த்தோம். லாட்ரி, வெறும் லாட்ரி டிக்கெட்டாக இருக்குது சாமி, ஒரு லாட்ரி வாங்கிட்டு போயிடுவோம், போயிட்டு வரப்போ ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னாப்புல. சாமி உங்கள் ஆசை எங்கே எடுப்பானே, வாங்குவோம் அப்படின்னு. உடனே செல்லூர் சாமி சேர்ந்து உடனே செல்வா சாமி ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்துருவோம் அப்படின்னா. 50 ரூபாயா, 40 ரூபா தானே சாமி அப்படின்னோடனே. சாமி டிக்கெட் 50 ரூபாயா, வேணா கேளுங்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, சாமி டிக்கெட் 50 ரூபா அப்படின்னு. ஓகே அப்படின்னு ஆளுக்கு ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புவோம் சாமின்னு டீ குடிக்க ஆரம்பித்தோம். நம்ம கூட ஒரு சின்ன சாமி வந்துருந்துச்சு. இந்த வருஷம் அந்த சின்ன சாமி பண்ண அட்டுலியத்தை கேட்டிங்கன்னா பெரிய ஆர்ப்பாட்டமே நடந்துச்சு அந்த சாமினால். அந்த சின்ன சாமி கொடுத்த போஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். பூரா அரை தூக்கத்தில் தான் இருந்தாப்புல. இருந்தாலும் அவர் பண்ண கருணை கடவுள் இருக்காரு. அவர் உண்மையிலே இந்த வருஷம் நான் ஐயப்பனை அவர் தான் பார்த்தோம். அவர் அவ்வளவு அழகாக நடந்து வந்தாப்புல. அவர் நடந்து வந்தது சரணகோஷம் போட்டதெல்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளவு நிறைய பேர் வந்து மொபைலில் அந்த சாமியை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சரி சாமி முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு ஒரு டீயை சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே டீயை சாப்பிட ஆரம்பித்தேன். நம்ம என்ன செய்கிறது, எப்படியாவது கிளம்புவோம் பார்த்தா ஜீப்பில் ஆள் சேரணும்னு சொல்லிட்டாங்க. சரி எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு தெரில, கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்டுக்குள்ளே அந்த ஜீப் கார் வருவார் அப்படின்னு சொல்லி அவரே சொன்னாங்க. சரி நாங்கள் பையன் டீ சாப்பிட ஆரம்பித்தோம். ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சின்ன சாமி இப்படியே போஸ்ட் கொடுத்தாப்புல. அங்கிட்டு இங்கே திரும்பி உட்காந்து கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. வாங்க கிளம்புவோமா அப்படின்னு அவராக கேட்க விடுவாங்க. பார்த்தா டாட்டா அப்படின்றாப்புல. ஏண்டா நானே தூக்கத்தில் நிற்கிறேனே, பிடிச்சி இமிசப்படுத்துறீங்கன்றேன். நம்ம செல்வா சாமிக்கு வந்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குள்ளா வாங்கி ஆகணும்னு வாங்க ஆரம்பித்தார். அதில் வந்து பூரா ஒயிட் கலராக தெரிவிட்டு இருந்தார். நம்ம உடனே சஞ்சீவ் சாமி, அழுக்காயிரம் சொல்லா சாமி, அப்போனா அழுக்காயிரம்னா கருப்பு கலரில் வாங்க சாமி, போடுற ஒரு 2 நாளைக்கு ஏன் இவ்வளோ அட்லையும் பண்ணுற அப்படின்னோடனே சரி அப்படின்னு ஒரு வழியாக செலக்ட் பண்ணி ஒன்றை வாங்க ஆரம்பித்தார். அதுவும் 50 ரூபானோடனே 50 ரூபாயா அப்படின்னாரு. சாமி 50 ரூபா தான் சாமி, என்ன சாமி அப்படின்னா சரி அப்படின்ட்டு ஒன்றை வாங்கினார். உடனே குட்டி சாமி பார்த்துட்டு ஒரு தாட்டா காமிக்க ஆரம்பிச்சாப்புல. எல்லாம் காமிச்சோடனே கிளம்புவோம் ஐயப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். எல்லா சாமியும் முதல்ல ஒரு குள்ளா வாங்குற நோக்கத்திலே தெரிஞ்சிருந்துச்சு. இந்த அதில் நம்ம சபரி சாமி சொல்கிறாரு, குள்ளாலாம் வாங்கி மாட்டாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. போயிடுவோம், கிளம்புவோம் வாங்க சாமி, ஜீப்பு வந்துருச்சான் சாமி, வாங்க சாமி டக்குன்னு சத்திரத்துக்கு கிளம்புவோம். ஓடிடு சாமி, உன்னை விட மாட்டேன் ஐயப்பா.
பயங்கர குமுளிக்கு வந்தாச்சு. காலைல 4 மணிக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஜீப்பில் அண்ணன் கூப்பிட்டு வாங்க சத்திரம் போகலாம், வெறும் 150 தான் கூவி கூப்பிட்டுட்டு இருக்காப்ல. சரி போய் ஏறுவோம் வண்டியில். குமுளியிலேருந்து ஒரு வழியாக ஜீப்பில் கிளம்பியாச்சு சாமி. நேராக சத்திரத்துக்கு கிளம்புவோன்ட்டு நம்ம டிரைவர்னே வேகமாக ஓட்ட ஆரம்பித்தார். ஸோ போகிற பாதையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்ம எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் சாமி, பக்கம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம், சாமி அங்கே பக்கத்தில் கடைகள்லாம் இருக்கா அப்படின்னு. ஏன்னா நான் புல்மேடு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போகும்போது பக்கத்தில் எந்த கடைகளுமே இல்லை. சரி சாப்பிட்றதுக்கு இங்கேயே ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாமான்னு கேட்டேன். இல்லை சாமி அங்கே நிறையா கடைகள் வந்துருச்சு, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறையா ஃபேமஸ் ஆகிடுச்சு, எல்லா பேருமே இப்போ முக்கால்வாசி இங்கே தான் வர்றாங்க அப்படின்னாங்க. சரி சாமி கடை இருந்தால் சந்தோஷம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். ஒரு பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஃபாரஸ்ட்டில் போகிறதுலாம் ரூட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் நைட்டுன்றனால, அதாவது காலையில் ஒரு 4 மணின்றனால அந்த இருட்டில் அப்படியே போகிறதுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. போனவுடனே நம்ம சாமி அப்பாடி ஒரு புரோட்டா கடை இருக்குது சாமி அப்படின்னாரு. சாமி புரோட்டா எல்லாமே நிறைய கடைகள் இருக்குது, எல்லோரும் போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டைங்கெல்லாம் வேணாம். ஸோ சாப்பிட்றதுக்கு நிறையா கிடைக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஒரு புரோட்டா 20 ரூபான்னு சொல்கிறாங்க. சாமி இது சீப் அண்ட் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்களா, ஏன்னா அந்த இடத்துல அது கிடைக்கிறது நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் சாமி. ஏன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. நாங்கள் இங்கேருந்து தான் குமுளிலேருந்து தான் வாங்கிட்டே போவோம். அதுக்கு இது பரவாயில்ல, 10-20 கடைகளுக்கு மேலே இருக்குது. பாத்ரூம் வசதிலாம் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க, குளிக்கிறதுக்கு விரிப்பு இருக்குது. நம்ம இருந்து தூங்கிட்டு காலைல நம்ம டயத்துக்கு என்ன பண்ணணுமோ போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு சாமி. எல்லோரும் புல்மேடு கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பாக போய்ப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு அந்த கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பித்தோம். ஒரு வழியாக கன்னிச்சாமிக்கு டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். கிளம்பும்போது ஒரு பஞ்சாயத்து தான். கம்பல்சரி எல்லா சாமியிலும் டோக்கன் போட்டிங்கன்னா கையில் அவசியமாக டோக்கன் வாங்கிட்டு வாங்க சாமி. டோக்கன் இல்லைனா உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கங்க, ஃபோட்டோவை காமிச்சா விட்ருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் சொன்னாலும் கேட்காதீங்க, கம்பல்சரி நீங்கள் டோக்கன் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே உள்ளே வந்தோடனே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் டோக்கன் கொண்டு வந்தால் தான் உள்ளே விடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டி நிறையா சாமி அப்படியே நிற்கிறாங்க. திருப்பி வந்த சாமிங்கெல்லாம் திருப்பி கீழே நடந்து போய் டோக்கன் வாங்குறதுக்காண்டி போய்ட்டு வரோம். காலையில் 3 மணிக்கு வந்தோம். சாமிலாம் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து கதறி நின்று டோக்கனை ஒரு வழியாக வாங்கிடுச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா வாங்கின டோக்கனை வச்சுட்டு உள்ளே போக முடியல, கேட்டால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போச்சுட்டாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிது, காமிச்சா உள்ளே விட மாட்டாங்க, போய் கீழே போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்களாம். ஐயப்பெல்லாம் கண்கலங்கிறாப்புல. நிறையா சாமிங்க பெருவழி பாதை போயிருப்பீங்க. ஸோ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ரூட் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ அந்த ரூட்டில் எல்லாமே தார் ரோடு போட்டு வண்டி வாகனங்கள்லாம் போக கிளம்பிருச்சு. அதே மாதிரி சின்ன பாதை நார்மலாக அப்படி இருந்தது தான். இப்போயும் அதையும் சிமெண்ட் அது இதெல்லாம் போட்டு ரோடெலாம் போட்டு டிராக்டர் அவங்க மேலே சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காண்டியாவது திங்ஸ் போகிறதுக்கு கழுதைகளில் தான் ஏற்றிட்டு போவாங்க. இப்போ வண்டி வாங்கல டிராக்டர் மூலமாக கொண்டு போகிறாங்க. அந்த வசதிகள்லாம் இப்போ இல்லாமல் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சபரிமலை யாத்திரைக்கு எப்படி போனாங்களோ அதே பயணத்தை இப்பயும் அதே பாதையில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கண்டிப்பாக புல்மேட்டுக்கு வாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நாங்கள் பயணத்தை தொடங்கணும். அந்த மாதிரி பாதையில் தான் இப்போ புல்மேடு பாதை அப்படி இருக்குது. ஸோ நான் நிறைய வருஷம் போயிருக்கேன். நம்ம கன்னிச்சாமிங்களும் சின்ன சின்ன சாமிங்கெல்லாம் இப்போ தான் வர்றாங்க. அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டாக நடந்து வந்தாங்க. ஐயப்பமாரு தேகபலந்தா அதே மாதிரி சாமி சின்ன குழந்தைங்களை கூட்டு வரவங்க இந்த பாதையில் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல ஹெவியான ஏற்றம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சின்ன சாமிங்களை கூட்டு வரவங்கள மேக்ஸிமம் பாதி தூரம் சும்மா கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு கொஞ்சம் தூரம் தோளில் தூக்குறது நல்லது. அதே மாதிரி பாதையில் நிறைய இடங்களில் அட்டை இருக்குது, அதனால் சில இடங்களில் குழந்தைங்களை தூக்குறது தான் ரொம்ப நல்லது. நம்ம இந்த குட்டி சாமி அங்கே யாரோ சங்கு ஊதுறாங்க, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னாரு. சரி சாமி போய் பார்த்துருவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். அந்த சாமி சங்கு ஊதுனோடனே ஒரு சரணகோஷம்லாம் போட ஆரம்பிச்சாரு. உடனே அவர்கிட்ட வாங்கி நானும் ஊதணும் அப்படின்னாரு. அப்புறம் ஊதுனாரு, பார்த்துங்க சத்தம் வேற லெவலில் வந்துச்சு சாமி. நீங்களே பாருங்க அதை. அவர் ஊதுறாரு சாமி. சரணம் ஐயப்பா.
சரணம் ஐயாப்பா. நம்ம சின்னசாமி சங்கு நல்லா கேட்டு ரசிஞ்சிருப்பீங்க. அப்பா அவர் பண்ண பெரிய ஆர்ப்பாட்டமே அங்கே தான். சங்கு ஊதுறவரெல்லாம் ரொம்ப குஷி ஆகிட்டார் அவரை பார்த்தோன்னே. எல்லாருமே அந்த சின்னசாமியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறையா பேர் வீடியோ எடுத்தாங்க. ஸோ பரவாயில்ல, இந்த குழந்தை இவ்வளோ தூரம் நடந்து வருது, அதுவும் சரணத்தை போட்டு சூப்பராக சரண கோஷம்லாம் சொல்லிகிட்டே நடந்து வருது. நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஃபாரஸ்ட்டில் வந்து தண்ணீர் கொடுத்தாங்க. அங்கே தண்ணியெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம சாமிங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். நம்ம சின்னசாமி அங்கேயும் ஒரு சரண கோஷத்தை போட்டார். அப்புறம் கருப்பசாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன்னாரு. உடனே பாருங்க அவர் டான்ஸை. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. வணக்கம் சாமி. இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மேலே கூட்டமாக தெரியுதா? எங்கள் கன்னிச்சாமி ஒரு விஷயம் பார்த்து பயந்து போனார். என்னடான்னு கேட்டிங்கன்னா, சாமி அங்கே போனதெல்லாம் யானை தானே? மனித யானைகள் அதெல்லாம் அப்படி தானே சாமி? மனித மிருகங்கள். இங்கேருந்து பார்த்துட்டு அங்கே 10 சாமி போனோன்னே உன் கண்ணுக்கு யானையாக தெரியுது. இரு சாமி. என்ன தம்பி மஞ்சளா கூட்டமா கிளம்பி வந்துடுறாங்க. கடைசி உண்மையிலே குறுக்கால ஏதோ யானை வரப்போகுது. கன்னி சாமி செதறி ஓட போகுது. நடந்து வா சாமி. கொஞ்சம் தூரத்து அவன் நடப்பாப்ல. என்னடா குரல்லாம் மாறுதுடா. அவ்வளோதான், இனிமே பழி வாங்க போறேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் போன வந்த பாதையை திரும்பி பார்க்கணுன்னு நானும் திரும்பி பார்க்குறேன். ஆனால் சாமி கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இவ்வளோ தூரம் வந்துட்டோமா? வீடியோ எடுக்குவா. ஆனால் புல்மேடு செம்மையான அழகான ஒரு லொக்கேஷனு, செம்மையாக இருக்கும். ஸோ நடக்கிறதுலே ஒரு சுகனா. ஆமாம், புல்மேடு பாதையில் ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கீங்க. எப்படி இருக்கு? கால் வைக்காம இருக்கவே கூடாது. ஒரு தடவை பிறந்தா புல்மேடு பாதை காலை வச்சு ஆகணும் பார்த்துக்குங்க. சரணம் சொல்லியா? சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சொல்லியா? பாட்டு படியா? ஒரு வழியாக 4 மணிக்கெல்லாம் சன்னிதானத்தில் நடந்துட்டோம் சாமி. சன்னிதானத்தில் புல்மேட்லேருந்து வந்தவங்களுக்கு தனியாக ஒரு கியூவே இருந்துச்சு. அந்த கியூ இதுதான் சாமி. அந்த சைடில் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கியூ. ஸோ நிறையா பேர் கொஞ்சம் வந்திருந்தனால அவங்கள வந்து நேராக 18ஆம் படியிலே வந்து உள்ளே விட்டாங்க. நாங்கள் நேராக 18ஆம் படியாகவே உள்ளே போயிட்டோம். அதேமாதிரி அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பஸ்பகுளத்தில் போய் நல்லா நீராடிட்டு அங்கே போய் சாமி எம்பியை கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு நல்லா குளியலை போட்டோம். நம்ம சாமிகளும் எல்லா சாமியும் நல்லா குளிச்சிச்சுங்க. அதில் நம்ம ரமேஷ் சாமி குளிச்சுட்டு வந்தது, சாமி குழுன்னு இருக்கு சாமி அப்படின்னாரு. வாங்க போவோம் அப்படின்னு உள்ளே போனால் நம்ம கன்னிச்சாமியும் நம்ம சஞ்சீவி சாமியும் நல்லா குளிச்சுட்டு இருந்தாங்க. நல்லா முங்கி ஒரு முங்கை போட்டு நானும் வரோம் அப்படின்னு உள்ளே கிளம்புனேன். ஸோ நிறையா பேர் வந்து பஸ்பகுளத்தில் கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு போங்க. பஸ்பகுளம் நம்ம பம்பைக்கு நிகரான இது வந்து ஒரு புண்ணிய. செல்வா செல்வா ஜெய் மகாபாபா. சூப்பராக தரிசனம் பண்ண நாங்களும் கியூவில் நின்றாச்சு. அருமையான தரிசனம் சாமி, சூப்பராக தரிசனம் பண்ணோம்.
நல்ல க்யூ நார்மலாகவே போச்சு. உடனே நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு சூப்பராக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நெய்க்காயை ரெடி பண்ணோம். நெய் அபிஷேகம் பண்ண முடியாது, நைட்டே நாங்கள் கிளம்புறனால அதனால் அபிஷேக நெய்யை வாங்கி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா ஒவ்வொரு சாமியும் மறுநாள் காலையில் நான் வேலைக்கு போகணும். ஒரு சாமி நான் சென்னைக்கு 10 மணிக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கேன் சாமி போச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்களும் உடனே கிளம்பிட்டோம். நைட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு கீழே பம்பா போயிட்டோம் சாமி. ஒரு 1 மணி போல் குமிளிக்கு பஸ் ஏறிட்டோம். குமிளியிலேருந்து நைட்டு ஒரு 4 மணி போல் வந்து இறக்கி விட்டாங்க. 4 மணிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸு கிடைக்கல, வெறும் கம்பம் பஸ்ஸு அதுதான் வந்துட்டு இருந்துச்சு. சரி என்ன செய்யுது சாமி அப்படின்னு எல்லாம் சாமிகிட்ட கேட்டேன். சாமி கம்பம் போய் மாறிக்கிறோமா அப்படின்னாங்க. சரி சாமி இப்போ மாறிடுவோம் அப்படின்ட்டு கம்பத்துக்கு பஸ் ஏறிட்டோம். கம்பத்துலேருந்து பஸ் ஏறிட்டு அங்கேருந்து நேராக கம்பத்துக்கு ஒரு 30 ரூபா கேட்டாங்க டிக்கெட்டு. ஏன்னா இங்கேருந்து துருவா ஏறி இருந்தால் 110 ரூபாவில் மதுரைக்கு வந்திருக்கலாம். பஸ்ஸு மாறி ஏறினால நம்ம கம்பத்துக்கு ஒரு 30 ரூபாயும் அங்கே வந்து ஒரு 90 ரூபாயும் வந்துச்சு. ஒரு 10 ரூபா தான் ஜாஸ்தியாக வந்துச்சு. பெரிய விசேஷம்லாம் கிடையாது. ஸோ எங்களுக்கும் டைம் கிடச்சிச்சு. நம்ம கம்பத்தில் போய் ஒரு டீ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மதுரை பஸ் ஏறலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அப்படி மதுரைக்கு ஏறணும். ஒரு 120 ரூபாவில் வந்து மதுரைக்கு வந்தாச்சு. அங்கேருந்து ஒரு 230 ரூபா கேட்டாங்க சாமி. நம்ம பம்பையிலேருந்து குமிளிக்கு வர்றதுக்கு 230 ரூபா வந்துச்சு. அது ஒரு 120, மொத்தம் 350 ரூபா வந்துச்சு சாமி. 350 ரூபாவில் மதுரைக்கு வந்தாச்சு. ஸோ நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் எந்த பாதையில் எந்த வழியாக போகிறோம் அப்படின்னு தெரியல. நாங்கள் வருஷம் எல்லா சாமிகளுக்கும் கன்னி பஜனை நடத்தி தருவோம். கன்னி பஜனைலாம் கலந்துக்கிடுவோம். நாங்கள் ஒரு 10-20 சாமிங்க இருக்கோம். எப்பயுமே சேர்ந்து தான் போவோம். இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் அவங்க சாமிகள் வர முடியாததுனால சரி நாங்கள் ஒரு 5 பேர் மட்டும் டீம் கொண்டு போனோம். நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிச்சு. நல்லபடியாக ஐயப்பனை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த சின்ன சாமிகளோடு நாங்கள் போனப்போ எங்களுக்கு நிறையா ஒரு வித்தியாசமான விசேஷம்லாம் பார்த்தோம். அதாவது நாங்கள் நடக்க முடியாமல் நாங்கள் தடுமாறும்போது கூட அந்த சாமி எங்களை இழுத்துட்டு போய் வழி நடத்துச்சு. அது நிறையா பேர் வீடியோ எடுத்திருந்தாங்க. எங்களால் கொஞ்சம் எடுக்க முடியலை, ஏன்னா சார்ஜ் கொஞ்சம் இறங்கிருச்சு. நிறையா சாமியை வீடியோ போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. சுவாமியே சரணமையப்பா. எல்லாம் கலந்ததா அது? வருது. தெய்வமே யாரு இருக்கீங்களா?